ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி சங்ககால இலக்கியம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியங்கள். ஸோ அந்த டாபிக் தான் நம்ம யூனிட் 6 பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வகையில் நமக்கு நிறைய இருக்குது. 11 கீழ்கணக்கு நூல்கள், தொல்காப்பியம், 11 மேல்கணக்கு நூல்கள், அப்புறம் காப்பியங்கள், இதிகாசங்கள் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே ஒவ்வொரு டாபிக் வாரியாக நம்ம பேசிக்கில் அதில் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன டாபிக் இதில் பார்க்குறோம் அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தொல்காப்பியம் அதோடைய பேசிக்லேருந்து பார்க்கலாம். வாங்க. பார்க்குறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள். தமிழில் நமக்கு கிடைத்த பழமையான ஒரு இலக்கண நூல் தொல்காப்பியம்ன்றது என்னது, நமக்கு கிடைத்த ஒரு பழமையான இலக்கண நூல். அடுத்து இலக்கிய வடிவில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கண நூல் எது, தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தை எழுதியவர் யார் பாருங்கள், தொல்காப்பியர். ஸோ இந்த தொல்காப்பியர் அப்படின்னு இவர் தான், இந்த தொல்காப்பியர் அப்படின்றவர் தான் இந்த தொல்காப்பியத்தை எழுதினார் அப்படின்னு சொல்லி எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா தொல்காப்பிய பாயிரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ தமிழ் இலக்கண விதிகளுக்கு அடிப்படையான நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஸோ இப்போ தொல்காப்பியர், இந்த தொல்காப்பியர் ஆசிரியர் இருக்கார் இல்லையா, அவரை பற்றின ஒரு சில குறிப்புகள். ஸோ இந்த தொல்காப்பியர் யாருன்னா அகத்திய முனிவர் இருக்கார் இல்லையா, அவருடைய 12 மாணவர்களில் ஒருவர் தான் யார், தொல்காப்பியர். சங்க காலத்திற்கும் முற்பட்ட காலத்தை சார்ந்தவர், அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஸோ தொல்காப்பியம், இந்த தொல்காப்பியத்திற்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பாயிரம் இயற்றியது யார், பனம்பாரனார் அப்படின்றவர் சிறப்பு பாயிரம் இயற்றியிருக்காரு. தொல்காப்பியத்தில் மொத்தம் 3 அதிகாரம் இருக்கிறது. திருக்குறளை போலவே மொத்தம் 3 அதிகாரங்கள், அறம், பொருள், இன்பம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திற்கும், இந்த 3 அதிகாரத்திற்கும் 9 இயல்கள் வீதம் மொத்தம் 27 இயல்கள் இருக்கிறது. 1610 நூற்பாக்கள் தொல்காப்பியத்தில் இருக்கிறது. ஸோ இப்போ இந்த 27 இயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ தொல்காப்பியத்துடைய இலக்கண அமைப்பு பாருங்கள். நம்ம முதல்ல பார்த்தோம் அறம்பொருள் என்ப அப்படின்னு சொல்லிட்டு 3 அதிகாரம். ஸோ இந்த 3 அதிகாரம் என்னென்ன இதெல்லாம் பாருங்கள். ஒன்று எழுத்ததிகாரம், இன்னொன்று சொல்லதிகாரம், இன்னொன்று பொருளதிகாரம். ஸோ இந்த 3 இதுலேயும் என்ன சொல்கிறாங்க, 9 இயல்கள் வீதம் 27 இயல்கள் இருக்கிறது. அப்போ இந்த ஒவ்வொரு இதுலேயும் எழுத்ததிகாரத்தில் 9 இயல், சொல்லதிகாரத்தில் 9 இயல், பொருளதிகாரத்தில் 9 இயல்கள் இருக்குது. அது என்னென்ன நம்ம பார்க்கலாம் பாருங்கள். முதல்ல எழுத்ததிகாரத்தில் பாருங்கள், நூலின் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், புணரியல், தொகை மரபு, உருவியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல். அடுத்ததாக சொல்லதிகாரம், அதில் உள்ள 9 இயல்கள் பாருங்கள். கிளவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், வெளிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், எச்சவியல். அடுத்ததாக பொருளதிகாரம், அகத்திணையியல், புறத்திணை இயல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமையியல், செய்யுளியல், மரபியல். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் உள்ள 9 அதிகாரங்கள் இது எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்த இதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு, அந்த வழக்கு பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். ஒன்றொன்று இயல்பு வழக்கு, மற்றொன்று தகுதி வழக்கு. அடுத்தது இந்த தொல்காப்பியத்தில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நடுகள்னால் நமக்கு தெரியும், இறந்தவர்களின் நினைவாக நடக்கூடியக்கள் தான் எனது நடுக்கள். ஸோ அந்த நடுக்கள் பார்த்திங்கன்னா அந்த வழக்கம், அந்த நடுக்கள் வழக்கம் இருந்தது அப்படின்றத நமக்கு முதலாக குறிப்பிட்ட நூல் தொல்காப்பியம் தான். ஸோ இது ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது கிறிஸ்தவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல். இந்த தொல்காப்பியம் அப்படின்ற நூல் எப்போ எழுதப்பட்டிருக்கு, கிறிஸ்தவ காலத்திற்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு கவிதை மற்றும் இலக்கண நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உடன்கட்டை ஏறும் வழக்கம் இப்பொழுது இருந்தது, அந்த காலத்தில் நமக்கு தெரியும். ஸோ அந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை பற்றி எடுத்து கூறக்கூடிய நூல், அது எப்படிலாம் அந்த காலத்தில் இருந்ததுன்னு சொல்லி எடுத்து கூறக்கூடிய நூல் தொல்காப்பியம். அடுத்தது கடல் கடந்து வணிகத்திற்கு செல்லும் பொழுது பெண்களை உடன் கூட்டி செல்லும் முறை இல்லை என முதலில் கூறிய நூல். அதாவது வீட்டில் உள்ள ஆம்பளைங்க என்ன செய்வாங்க, கடல் கடந்து போய் வாணிகம் பண்ணிட்டு அதை வச்சு வீட்டில் வரவு செலவு பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வணிகத்திற்காக கடல் கடந்து அவங்க போகும்போது மனைவிகளை, அதாவது பெண்களை என்ன செய்ய மாட்டாங்க, தங்களோட கூட்டி செல்ல மாட்டாங்க. அவங்க பெண்கள் வீட்டில் தான் இருக்கணும், ஆண்கள் மட்டும் தான் போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த பெண்களை கூட்டி செல்லக்கூடிய வழக்கம் இல்லை அப்படின்றதை முதலில் கூறிய நூல் எனது தொல்காப்பியம். அதை தான்
இந்த லைன் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்றது அந்த லைன் வந்து இதில் வந்திருக்கு, தொல்காப்பியத்தில் வந்திருக்கு. அடுத்தது இதில் உள்ள முக்கியமான இன்னொரு லைன் பாருங்கள், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. இந்த எல்லா வாக்கியம் வந்து இடம்பெற்றுள்ள நூல் இது தொல்காப்பியம். அடுத்தது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். இந்த வரியும் இடம்பெற்றுள்ள நூல் எனது தொல்காப்பியம். இந்த அந்த 3 லைனும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஐம்பூதங்களால் உலகமானது அப்படின்றதையும் எடுத்து கூறுகிறது. அதுக்கப்புறம் உயிர் அறிவை 6 வகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க இதில். அடுத்தது இதில் வந்து திணை மரபு வகைகளை பற்றியும் கூறப்படுகிறது. அந்த திணை மரபு வகைகள் வந்து எத்தனை வகை இருக்குன்னா 2 வகை. ஒன்று அகத்திணை, இன்னொன்று புறத்திணை. இந்த அகத்திணை அப்படின்றது எதெல்லாம் வரும், இதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. ஸோ இது எல்லாமே வந்துடும். இதில் மக்களுடைய நிலம், பொழுது, கரிப்பொருள், உரிப்பொருள் இதை பற்றியெல்லாம் எடுத்துரைக்கப்படுகிறது. ஸோ இந்த பொழுது வகைகள்னு பார்த்தோம்லே அது வந்து சிறு பொழுது, பெரும்பொழுது. ஸோ இது எல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். பெரும்பொழுது அப்படின்றது பாருங்கள், பெரும்பொழுதுன்றது மொத்தம் 6 பொழுதுகள் இருக்குது நமக்கு. கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இதில் கார்காலம்ன்றது எந்த டைம் பாருங்கள், ஆவணி மற்றும் புரட்டாசி. ஸோ நீங்கள் ஆவணிலேருந்து ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு படிச்சுக்கோங்க, காரு, குளிர், முன்பனி, பின்பனி, இளவேநீர், முதுவேநீர். ஸோ இப்படி 2யும் தனித்தனியாக படிச்சுக்கோங்க. எல்லாமே ரைமிங்காக இருக்க மாதிரி இருக்கா. இந்த பக்கம் எப்படி வரணும், ஆர்டரு ஆவணியில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆவணி, புரட்டாசி, அடுத்தது உள்ள 2 மாதம் என்னது, ஐப்பசி, கார்த்திகை, அடுத்து மார்கழி, தை, அடுத்தது மாசி, பங்குனி, அடுத்து சித்திரை, வைகாசி, அடுத்தது ஆனி, ஆடி. வரிசையாக 2 மாதமாக வந்துடுதா. ஆவணியில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இதை உட்காந்து படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த சைடு உள்ள 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். காரு, குளிர், முன்பனி, பின்பனி, இளவேநீர், முதுவேநீர். ஸோ அந்த ஆர்டரை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கு என்னென்ன மாதம் வருன்றது ஆவணியில் ஸ்டார்ட் பண்ணோன்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா 2 மாதமாக வரிசையாக வந்துடும். ஸோ ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், சிறுபொழுது. ஸோ சிறுபொழுதுன்றது என்னது, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. ஸோ இந்த காலைன்றது என்னது, காலை 6 மணி முதல் 10 மணி வரை. அடுத்தது 10 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் என்னது, நண்பகல். 2 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என்னது, ஏற்பாடு. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் மாலை. அடுத்து இரவு 10லேருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் யாமம். அந்த நைட்டு 2லேருந்து 6 மணி வரைக்கும் என்னது, வைகறை. ஸோ இதில் ஏற்பாடு அப்படின்றத எப்படி பிரித்து எழுதுகிறாங்க பாருங்கள், எல் கூட்டல் பாடு. எல்னா ஞாயிறு, பாடு அப்படின்னா மறையும் நேரம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது திணையும் பொழுதும். ஒவ்வொரு திணைக்குரிய பெரும்பொழுது, சிறுபொழுது என்னென்ன. ஸோ குறிஞ்சி திணைக்குள்ள பெரும்பொழுது பாருங்கள், குளிர்காலம், முன்பனிக்காலம். முல்லை திணைக்குரியது கார்காலம். மருத திணைக்குரியது 6 பெரும்பொழுதுகள் எல்லாமே வந்துடும். நெய்தல் திணைக்குரியதும் 6 பெரும்பொழுதுகள் வந்துடும். பாலைக்கு இளவேனில், முதுவேனில், பின்பனில். அடுத்தது சிறுபொழுது பாருங்கள், குறிஞ்சிக்கு யாமம், முல்லை, மாலை. ஸோ இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். முல்லை, மாலை 2மே உங்களுக்கு வந்து ரைமிங்காக வருது இல்லையா. முல்லை, மாலை அப்படின்றது ரைமிங்காக வருது. ஸோ முல்லை, மாலை அது 2 ரைமிங்காக வரதுனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வைகறை, மருதம், வைகறை, நெய்தல், ஏற்பாடு, பாலை, நண்பகல். ஸோ இந்த பாலை, நண்பகல் அதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாலை அப்படின்னா என்னது, பால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலை நம்ம எப்போ குடிப்போம், பகலில் தானே குடிப்போம். அப்போ பாலைக்கு என்ன வரும், நண்பகல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கருப்பொருட்கள். கருப்பொருட்கள்னால் அந்த நிலத்திற்குரிய தெய்வம், மக்கள், விலங்கு, உழவு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்துடும், நமக்கு தெரியும். ஸோ இப்போ அது என்னென்ன நமக்கு பாருங்கள், ஸ்கூல் புக்கில் உள்ளது இதையும் படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு கருப்பொருள் என்னென்ன கருப்பொருட்கள் இருக்கிறது, தெய்வம், அந்தந்த நிலத்திற்குரிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில். ஸோ இது ஃபுல்லாக கருப்பொருட்கள். நிலங்கள் 5 வகையான நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இந்த 5. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் இதை எப்படி படிக்கணும்னா, குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் எனது முருகன். அடுத்து அங்கே உள்ள மக்கள், குறிஞ்சி நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர், வெப்பர், குறவர், குரத்தியர். அடுத்து அவர்களுடைய உணவு, குறிஞ்சி நில மக்களுடைய உணவு மலைநெல், திணை. ஸோ இவ்வாறாக நீங்கள் என்ன செய்யணும், இது ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சுக்க வேண்டியதான், படிச்சுக்க வேண்டியதான். இதுலேருந்து எப்படி ஆனால் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டேப்லோ காலம் ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க தரவா. அடுத்தது உரிப்பொருள். இந்த 5 திணைகள் பார்த்தாலே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது ஒவ்வொரு இதுக்கான உரிப்பொருள் என்னென்ன. குறிஞ்சி திணைக்கு பாருங்கள், புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். முல்லையில் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும்.
ஸோ இதுவும் படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக தொல்காப்பியத்தில் உள்ள எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து இருக்கக்கூடிய வந்து என்னென்ன இருக்குது தொல்காப்பியம் ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தொல்காப்பியம் வந்து என்னென்ன செய்யுள் உறுப்புகளில் வந்து கூறுகிறது அப்படின்னு வந்து 34 செய்யுள் உறுப்புகளை வந்து கூறுது. இது என்னென்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. மாத்திரை, எழுத்து, அசை, சீர், அடி, யாப்பு, மரபு, தூக்கு, தொடை, நோக்கு, பா, அளவு, திணை, கைக்கோள், கூற்று, கேட்போர், கலன், காலம், பயன், மெய்ப்பாடு, எச்சம், முன்னம், பொருள், துறை, மாட்டு, வண்ணம், அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இலைபு. ஸோ இதெல்லாம் இருக்குது. அடுத்தது தொல்காப்பியத்துலேருந்து நமக்கு இருக்கக்கூடிய பாடல்கள் பாருங்கள். தமிழ் மொழி மரபு அப்படின்றதில் நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் அப்படின்ற ஒரு பாடல். ஸோ அந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கேட்பாங்க. அதில் உள்ள பொருள் பார்த்துக்கோங்க. விசும்பு, வானம், மயக்கம், கலவை, இருதிணை, உயர்திணை, அக்ரிணை, வளாமை, தவறாமை, ஐம்பால்னா எனது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், மரபு, வழக்கம், திரிதல், மாறுபடுதல், செய்யுள், பாட்டு, தலால், தழுவுதல். ஸோ இந்த பாட்டுடைய பொருளும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த பாடல் வரி பார்த்துக்கிட்டாலே போதும். நிலம், நீர், இந்த இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு லைன். ஸோ இதை கொடுத்து கேட்பாங்க. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இல்லைன்னா மரபுநிலை திரிதல் செய்யுள்கட்கு இல்லை, மரபுநிலை திரியின் பிரிதாகும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இல்லைன்னா அந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. தொல்காப்பியத்துடைய ஆசிரியர் பற்றியும் இதில் குறிப்புகள் இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பார்த்தது தான் இதில் இருக்குது. ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு பாடல் பாருங்கள். நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்தது. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே. அதாவது உயிருடைய வகைகளை வந்து அதை பற்றி கூறுகிறது. 6 வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. 6 வகைகளை பற்றி கூறுகிறது, தொல்காப்பியத்தில் கூறப்படுகிறதுன்னு முதல்ல நம்ம பார்த்தோம் நோட்ஸ் பார்க்கும்போது. ஸோ அந்த பாடல் தான் இது. ஸோ இது நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ இந்த லைன் கொடுத்து கேட்டாங்கன்னா இதையும் சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் இலக்கண குறிப்பு இருக்குது பார்த்துக்கோங்க. உணர்ந்தோர் வினையாளனையும் பெயர். ஸோ ஓரறிவு எந்தெந்த அறிவு நிலைக்கு என்னென்ன எடுத்துக்காட்டுகள் அதுவும் பார்த்துக்கோங்க. ஓரறிவுக்கு புல், மரம். ஈரறிவு சிப்பி, நத்தை. மூவறிவு கரையான், எறும்பு. 4 அறிவு நண்டு, தும்பி. 5 அறிவு பறவை, விலங்கு. 6 அறிவுக்கு மனிதன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது நம்ம நூல்வெளியில் உள்ளது. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துட்டோம். ஸோ ஓகே, இவ்வளோதான் நமக்கு பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தில் உள்ள பேசிக் நோட்ஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் இருந்தும் நமக்கு இருக்கக்கூடிய தொல்காப்பியத்துலேருந்து இருக்கக்கூடிய பாடல்கள். இது ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. நல்ல தரவாக படிச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.